சிலுவையில் பொழிந்த 7ஆம் வார்த்தை. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போ இந்த 7வது திருமொழி எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குதுன்னா, இந்த வார்த்தை ஒரு ஜபமாக இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த வார்த்தையினுடைய அடிப்படை அர்த்தம் என்னன்னா, கடவுளால இந்த உலகத்துக்கு நாம வந்தோம். கடவுளால இந்த உலகத்துக்கு நாம வந்தோம். கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், மனிதனாக நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ போகும்போதும் கடவுளுடைய அந்த ஒப்படைப்போடு நான் போக வேண்டும். அதுதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். இந்த உலகத்திலிருந்து நான் போகும்போதும் கடவுளுடைய அந்த அனுகிரகத்தோடு நான் போக வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய. அப்போ இந்த கிறிஸ்து சிலுவையில் பொழிந்த 7ஆம் வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பது மிகுந்த ஆழம் நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்ப என்னன்னா, மனிதர்களாகிய நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதராகிய நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். கிறிஸ்து நமக்காக மானியனாக வந்தார். கிறிஸ்து நமக்காக மானியனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவை மரணத்தை அனுபவித்தார். ஆண்டவர் போறப்ப கடவுள்கிட்ட ஒரு ஒப்படைப்போட போறார். அதுதான் இந்த வார்த்தைக்கான. அப்ப இந்த வார்த்தை நமக்கு 3 காரியங்களை கற்றுக். இந்த வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த வேத வாக்கியம் நமக்கு 3 காரியங்களை கற்றுக். முதலாவது காரியம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்த்தோம்னால், நம்முடைய சுயத்தை ஆண்டவருக்காக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை நாம் ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும். எதெல்லாம் கடவுளுக்கு விருப்பமில்லாத இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதாக, எதெல்லாம் கடவுளுக்கு அருவருப்பானதாக இருக்குதோ அதெல்லாம் நமக்கு சிற்றின்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஆண்டவர் இந்த வாக்கை மூலமாக நம்மை எதற்கு அழைக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம். ஏன்னா, நம்முடைய சுயத்தை